மனுஷனுக்கு எப்ப அறிவு தோன்ற ஆரம்பிச்சதோ, அப்பவே அறிவியலும் வளர ஆரம்பிச்சுருச்சுங்க. அவன் பார்க்குறதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். "வானம் ஏன் நீல கலர்ல இருக்குது? அது ஏன் சுத்தி இருக்குது? புல்லு ஏன் பச்சை கலர்ல இருக்குது? இங்க ஏன் ஆறு ஓடிட்டுருக்கு? மலை ஏன் இவ்ளோ பெருசா இருக்குது? பள்ளமா வேற இருக்குது சில இடத்துல." அப்படின்ற மாரி அவனுக்கு தெரியாததெல்லாம் கேள்வியா கேட்கணும்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, அந்த கேள்விய தேடி அவன் விடைய கண்டுபிடிக்க போக ஆரம்பிச்சான். ஸோ, இப்படி அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அவனுக்கு தோணுச்சு பார்த்தீங்களா? அதுதான் கியூரியாசிட்டி. சயின்ஸுக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி ஆர்வங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆர்வம் இருந்தா தான் எவ்வளோ பெரிய சயின்ஸா இருந்தாலுமே நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு ஆர்வத்தோட பண்ணா அது சீக்கிரமே சக்சஸ் ஆகும். ஸோ, அதே மாரி தான் இந்த கேள்விகள்லாம் அவன் ஆர்வத்தோட அந்த பதில தேட ஆரம்பிச்சான். அப்படிதான் இப்ப நீங்க பார்க்குற எல்லாத்தையுமே ஒண்ணொன்னா கண்டுபிடிச்சு, இப்போ மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நிக்குது. சயின்ஸ் அப்படிங்கிறது எங்க உருவாச்சுன்னா, லாட்டின்ல சயின்டியா அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து தான் இந்த சயின்ஸ் உருவாச்சு. சயின்டியா அப்படின்னா நாலேட்ஜ் அறிவு இல்லைன்னா அறிந்துகொள் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதே மாரி தமிழ்ல அறிவியல், அறிவு பிளஸ் இயல், அறிவு பற்றியே படிக்கிற ஒரு இயல் அப்படின்றதுக்கான அர்த்தம். இந்த சயின்ஸ்லயே மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்குதுங்க.